எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, எங்க ஊர் கோயில் கும்பாபிஷேகத்தை பத்தி தான் சொல்ல போறோம். எங்க ஊருக்கு லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் சுங்காண்டிடல், அந்த கோயிலை பத்தி தான் இப்ப சொல்ல போறோம். இந்த கோயில் எப்படி உருவானுச்சு, வரலாறு என்னென்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அந்த கோயிலை கும்பாபிஷேகத்தை பார்க்கலாம். இந்த கோயில லட்சுமி நாராயண பெருமாள், பிள்ளையார், ஆஞ்சநேயர் எல்லாமே இந்த கோயில சாமி, எல்லா சாமியுமே இருக்கு. இது இல்லாம 3 கும்பாபிஷேகம் ஒரே நாள்ல நடத்தினாங்க. லட்சுமி நாராயண பெருமாள் கோயில், ஐயனார் கோயில், பிடாரியம்மன் கோயில், பின்ன நாகாத்தம்மாள் கோயில், ஆஞ்சநேயர், பிள்ளையார், லட்சுமி நாராயண பெருமாள் எல்லா சாமிக்கும் ஒரே நாள்ல அபிஷேகம் பண்ணினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நம்ம கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சின்னதா ஒரு வரலாறு, இந்த கோயில் எப்படி சாமி லட்சுமி நாராயண பெருமாள் பேர் வந்தது, அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் சாமி அதுக்கு முன்னாடி இல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டினாங்க ஆஞ்சநேயர். அது எப்படி வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் உருவானது, அதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும். பிள்ளையாரும் லட்சுமி நாராயண பெருமாள் மட்டும்தான் இங்க இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த ஆஞ்சநேயர் கட்டி ஒரு 30 வருஷம் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் எப்படி உருவானது அதையும் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அவங்க பேரு வசந்தி, அவங்க சொல்லுவாங்க அத எப்படி இந்த கோயில் வரலாறு என்னன்னு. என் பெயர் வசந்தி. எங்க ஊரை பத்தி நான் சொல்லிக்கிறேன். சுங்கம் தவிர்த்தான் திடல் அப்படிங்கிறத நாளடைவில் சுங்காண்டிடல் அப்படின்னு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னா, ராஜராஜ சோழன் காலத்துல எங்க ஊருக்கு சுங்கம் யாருமே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மக்கள் அப்பவே போராட்டமா இருந்து சுங்கம் தர முடியாதுன்னு சொன்னதுனால ராஜராஜ சோழன் ஒத்துக்கிட்டு, சரி உங்களுக்கு சுங்கம் தவிர்த்தான் திடல் அப்படின்னு எங்க ஊரை பேர் வச்சுட்டார். நாங்க இது வரைக்கும் தவிர்த்தால் திடலை சுங்காண்டிடல் அப்படின்னு வச்சிருக்கோம். எங்க ஊர்ல லட்சுமி நாராயண பெருமாள் ரொம்ப விசேஷம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 வருடத்துக்கு முன்னாடி ரெட்டியார் அப்படிங்கிறவங்க ஒரு வம்சத்தை சேர்த்தவங்க இங்க இருந்தாங்க. அவங்களோட தாத்தா வம்சத்துக்காரவங்க தான் இந்த கோயிலை கட்டினாங்க. இதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் கட்டினப்ப லட்சுமி நாராயண பெருமாள் தான் வைக்கணும், நம்ம முன்னாடி அதை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி வைக்கணும்னு சொன்னதுனால லட்சுமி எப்போ வைகுண்டத்துல இருந்தாலும் ஒரு கதை சொன்னார். எப்போ லட்சுமியை நாராயண கூப்பிட்டா நாராயணன் வந்துருவாரோ, அதனால லட்சுமி இல்லாம நம்ம மட்டும் போகக்கூடாதுன்னு அவரும் மனசுல முடிவு பண்ணியிருந்தால், லட்சுமியும் எப்போ கூப்பிட்டாலும் நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லி வருத்தத்தோட இருந்தாங்கதாகவும் சொல்றாங்க. என்ன பண்ணாருன்னா, ஒரு லட்சுமி அம்மா ஒரு நாள் வரம் கேட்டாங்க. எனக்கு ஒரு வரம் வேணும் சாமி, சொல்லுன்னு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்க எப்ப கேட்டாலும் ஓடி போயிடுறீங்க பக்தர்களுக்கு உதவி செய்யறதுக்கு. யார் எந்த ஒரு கேட்டாலும் நானும் உங்களோடய இருந்து உதவி செய்யணும், உங்களோட இருந்து அருள் புரியணும்னு சொன்னதுனால சரி வான்னு சொல்லி அவர் மடியில இருத்திக்கிட்டாராம். அதனாலதான் அவருக்கு லட்சுமி நாராயண பெருமாள் அப்படின்னு பேர் வந்துட்டான். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, லட்சுமி நாராயண பெருமாள் குறிப்பிட்ட ஒரு 2-3 ஊர்ல தான் இருக்குங்கிறாங்க. எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாராம். ஒரு 4 இடம், ஒரு 3 ஊர் தான் சொல்றாங்க. அதனால இது ரொம்ப விசேஷம். நீங்க இதுல எது வேண்டிக்கிட்டாலும், குழந்தை வரம் கேட்டாலும் குழந்தை வரம் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் கிடைக்கும், வீடு கட்ட நினைக்கிறவங்களுக்கு வீடு கிடைக்கும். நீங்க எதை வேண்டிக்கிட்டாலும் 2 பேரும் அருள் புரிவாங்க அப்படின்னு ஐதீகம். இன்னைக்கும் அவங்க இந்த ரெட்டியார் குடும்பம் இருக்காங்க, அவங்க வம்சாவளி இருக்காங்க. இந்த கோவில் கட்டி 200 வருடங்கள் ஆகிவிட்டது. பழமையான கோவில். அடுத்து இதே கோவிலுக்குள்ளார ஒரு ஆஞ்சநேயரை பற்றி சொல்ல போறேன், கேளுங்க. ஆஞ்சநேயர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய குரங்கு கூட்டம் விருந்து இருந்துச்சு. அதுல ஒரு தாய் குரங்கு குட்டியோட வரும் பொழுது கரண்ட் பாஸ் ஆகி கீழே விழுந்து இறந்துருச்சு. அப்படியே எல்லாரும் ஓடி வந்து பாக்குற போது கூட்டத்துல எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ஒருத்தர் சாமி சொன்னது, என்ன கோயில் தான் நீங்க வச்சு கட்டி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால அதே கோயிலுக்குள்ள கொண்டு அவருக்கு ஆஞ்சநேயர் பேர் வச்சு அதே இடத்துல அவரை சமாதி வச்சு இன்னைக்கும் மக்கள் நாங்க எல்லாரும் அதை வழிபட்டு இருக்கோம். நினைச்சதை நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் வாங்க, அப்புறம் அருள் புரியுங்க, நீங்க அருள் பெறுங்கள். வணக்கம்.
கும்பாபிஷேகத்துக்கு முத நாள் யானை வந்து வெண்ணாற்றங்கரையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்துச்சு. பின்னாடியே பெண்கள் எல்லாம் முளைப்பாரி எடுத்து கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாரும் கும்மி அடிச்சு, ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த முளைப்பாரியில எடுத்துக்கொண்டு போய் யாகசாலையில வச்சாங்க. யாகசாலையை வச்சதுக்கு அப்புறம் சாயந்தரமா பூஜைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பாருங்க எல்லாரும். முத நாள் நைட்டு யாகசாலை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நெருப்பு எப்படி வரவழைக்கிறதுன்னு காட்டுறாங்க. அதை பாருங்க எப்படின்னு. ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஆலய பிரதான ஆச்சாரியன். அடுத்ததாக ஐங்கோண குண்டம்னு சொல்லுவாங்க. விநாயகர் நம்ம கோயில்ல இருக்கு, பெருமாள் கோயில்ல. அந்த விநாயகருக்காக தனியா யாக குண்டம் வச்சிருக்கோம். அந்த விநாயகர் குண்டத்துல திருப்பதியிலேருந்து பாடசாலை படிச்சு திருப்பதி பெருமாள் கீழ் திருப்பதி இருக்கு இல்லையா, கோவிந்தராஜ் சன்னதி, அங்க வேத பாராயண ட்ரஸ்ட்ல அந்த ஐயாவும் ஒரு நண்பரா இருக்காங்க. அந்த ஐயா 4 வேதங்களையும் இந்த சிறு வயசுலேயே படிச்சிருக்காங்க. ஆதித்யா பட்டாச்சாரியார் அவங்க பக்ஷிராஜன் ஹனுமான் யாக குண்டத்துல யாகசாலை 3 நாளும் தொடர்ந்து நடந்துச்சு. சிரோன்மணி ஆகம வித்வான் ஸ்ரீ மாதவன் பட்டாச்சாரியார் சுவாமி கருடன் மற்றும் ஆஞ்சநேயருடைய பிரதான ஆச்சாரியன். அடுத்ததாக சங்கீத. அதுக்கப்புறம் 3 நாளும் தொடர்ந்து அன்னதானம் எல்லாம் போட்டாங்க. 3 வேளையும் போட்டாங்க.
நாள் யாகம் வளர்க்குறப்ப நாதஸ்வர கச்சேரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, கேட்கவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறுநாள் வீணை கச்சேரி வச்சுருந்தாங்க. அது பக்தி பாடலெல்லாம் பாடினாங்க, கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் லைட்டு, சுற்றிலையும் லைட்டு நல்லா போட்டிருந்தாங்க. சுற்றிலும் நல்லா லைட்டு போட்டிருந்தாங்க. தெருவு எல்லா இடமே சுற்றிலும் ஒரு மரம், எல்லா இடமே அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சுற்றிலும் லைட் ஒளியில் நல்லா பெருமாளை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அபிஷேகத்துக்கு காலையில் சீக்கிரமாக நாங்கள்லாம் எந்திரிச்சிட்டு ஐயனார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வயல் வழியாக தான் போகணும். அங்கே வயல் வழியாக நடந்து போய் ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து அங்கே பிடாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கேயும் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணினாங்க. அதையும் பாருங்க. அதுவும் வயல்வெளியில தான் இருக்கு. இப்போது நீங்க பார்க்க போறது லட்சுமி நாராயண பெருமாளோட கும்பாபிஷேகம்.
அது இப்போ பண்ண போகிறாங்க, பாருங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்து மேல தீர்த்தம் தெளிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கோயில்ல சாமி கும்பிட எல்லாரும் போயிட்டோம். நீங்களும் வாங்க சாமி பார்க்கலாம். எல்லாருக்கும் லட்சுமி நாராயணன் பெருமாள் அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.